ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு ப்ரமோஷன் செய்த 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. சிக்கலில் சிக்கிய பிரபலங்களிடம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததா? தூக்கம் வரலையா? ரம்மி விளையாடுங்க. போர் அடிக்குதா? ரம்மி விளையாடுங்க. பணம் சம்பாதிக்கணுமா? ரம்மி விளையாடுங்க. இப்படி கூவி கூவி சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை ப்ரமோஷன் செய்த 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ்ராஜ், நடிகைகள் நிதி அகர்வால், பிரணீதா, மஞ்சுலட்சுமி உட்பட பல பிரபலங்கள் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். பலரின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற சமூக அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் வாங்கிய காசுக்கு வண்டி வண்டியாக பொய் சொன்ன கூட்டம் தற்போது வட்டியும் முதலுமாக வழக்குகளை வாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஈடி வழக்கில் மறைந்திருக்கும் கேடி வேலையை அறிய அதிகாரிகளின் கோப்புகளை புரட்டினோம். நம் நாட்டில் சூதாட்ட செயலியில் லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் பலரை அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதன் பின்னால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று யாருக்கும் தெரிவதில்லை. அவர்களின் ஒப்பாரி ஓலங்களும் நாளடைவில் காணல் நீராய் மறைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட மாய சுழலுக்குள் மனிதர்களை சிக்க வைக்க சூதாட்ட நிறுவனங்கள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் சினிமா பிரபலங்கள் மற்றும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள். மார்க்கெட்டில் பிரபலமாக இருக்கும் உச்ச நட்சத்திரங்களை குறிவைத்து தங்களது நிறுவன சூதாட்ட செயலிகளுக்கு ப்ரமோஷன் செய்ய வைக்கின்றனர். அதற்காக அவர்களுக்கு பெருமளவு தொகையையும் வழங்குகிறார்கள். பிரபலங்களும் அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்கிறதே என்று எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சூதாட்ட விளம்பரங்களில் நடித்து கொடுத்துள்ளனர். ஆனால் இந்த ப்ரமோஷன் விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. இது தொடர்பாக பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் பலரும் பாதிக்கப்படும் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்தது. சட்டவிரோத சூதாட்ட செயலிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளிப்போரை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்து பலரின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் திரைத்துறையில் உச்ச நடிகர்களாக வலம் வரும் பிரகாஷ்ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, நடிகைகள் நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், மஞ்சுலட்சுமி, அனன்யா நாகல்லா, ஸ்ரீமுகி, வசந்தி, வர்ஷினி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை ECIR பதிவு செய்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சைபராபாத் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ்ராஜ், ராணா டகுபதி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜய் தேவரகொண்டா தரப்பில் A3 நிறுவனத்திற்கு அவர் பிராண்ட் தூதர் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராணா டகுபதி தரப்பில் வெளியிட்ட அறிக்கையில் திறன் சார்ந்த கேமிங் செயலியுடனான தனது தொடர்பு கடந்த 2017ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்துவிட்டது எனவும் அவர் ப்ரமோஷன் செய்த நிறுவனம் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் கடந்த 2016ஆம் ஆண்டில் ஜங்லி ரம்மியை விளம்பரப்படுத்தினேன். ஆனால் ஒரு ஆண்டுக்குள் எனது ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. இது தொழில்நுட்ப ரீதியான சட்டத்திற்கு உட்பட்டது என்றாலும் நெறிமுறைகளில் பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு எந்த சூதாட்ட செயலியையும் விளம்பரப்படுத்தவில்லை என கூறியிருந்தார். முன்னதாக சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை ப்ரமோட் செய்த புகாரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா மற்றும் பாலிவுட் நடிகர் சோனு சூட், நடிகை ஊர்வசி ரவுதாலா ஆகியோரிடமும் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த வழக்கில் இன்னும் எத்தனை பிரபலங்கள் இணைவார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம்.
புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.